வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு ஜோதிடமும் மலர் மருத்துவம்ன்றதில் சிம்ம ராசி பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசின்றது அந்த வீட்டினுடைய அதிபதியை வைத்து தான் நம்ம பேசுகிறோம். சிம்ம ராசினுடைய அதிபதி சூரியன், தாய் கிரகம் சந்திரன், சூரியன் தந்தை கிரகமாக நம்ம பார்க்குறோம். அந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி, அதனுடைய அடையாளமே பார்த்திங்கன்னா சிம்மம், லயன், சிங்கம் தான் வச்சுருப்பாங்க. ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடியது, எப்போவுமே சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன். உங்களுக்கே தெரியும், தினந்தோறும் நமக்கு சூரியன் வருவார் போவார். தன் வேலையை, தன்னுடைய கடமையை செவ்வனே செய்யக்கூடியது சூரியனாக இருக்கிறதுனால அது தந்தை கிரகத்திற்கு ஒப்பிட்டு ராசிகள் எழுதப்படுகிறது. சந்திரன்றது தாய் கிரகம், அது கடகராசினுடைய உடையது. சிம்ம ராசிக்கு சூரியன் தந்தை கிரகம் கொடுக்குறது. நம்ம அதனுடைய காரத்துவம் அடிப்படையில் தான் 12 ஹீலர்ன்ற பேசிக் மெத்தடில் எடுத்திருக்காங்க. அவங்க இதுலேருந்து எடுத்து நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய மலர் தீர்வுகள், மலர் மருந்துகள் வெர்வைன். ஏன் வெர்வைன்னா, சூரியன் உச்சம் அடைந்தாலும் மிகவும் சுறுசுறுப்பு இருக்கும், நீச்சம் அடைந்தாலும் ரொம்ப ஸ்லோனஸ் ஆகிடுவாங்க. மறைவு ஸ்தானத்தில் போய் மறைஞ்சிட்டாங்கன்னா டோட்டலாக ஃப்ளாப் ஆகிடும். அதனால் வெர்வைன் கொடுக்கும்போது அவங்களுடைய வேலையை குறிப்பிட்ட தினமாக செவ்வனே செய்து முடிக்கவும், கடன் தொல்லையிலிருந்து வெளியே வரவும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு சிம்மராசிக்காரர்கள் வெர்வைன்ற மலர் மருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்தது கன்னின்ற ஒரு விஷயத்தில் நம்ம சந்திக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.